ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீனி எதுக்குன்னா நல்லா பூரி செவந்து வர்றதுக்காக ஜீனி. அப்புறமா ரீஃபைண்ட் ஆயில் மாவு பிசைகிறதுக்கும் அப்புறம் லாஸ்ட்டாக கவர் பண்ணுறதுக்கும் எண்ணெய். அப்புறமா உப்பு எடுத்துருக்கிறேன். உப்பு வந்து தூளுப்பு தான் போடணும், கல்லுப்பு போட்டால் திப்பி திப்பியாக நிற்கும். ஸோ அதுக்கு தேவையான மாவு பிசைகிறதுக்கு தேவையான தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அந்த மிக்சிங் பவுலில் 1 பை 1 நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் என்னென்னா பவுலில் கோதுமை மாவை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரவை அதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜீனியும் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ரொம்ப சேர்த்துட வேண்டாம், தேவையான அளவு சேர்த்துக்கிட்டா போதும். ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறோம். இந்த ஆயில் எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகுறதுக்கு தான். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணீரை ஊற்றிடக்கூடாது. பூரியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து பார்த்திங்கன்னா எப்படி திரட்டி கொண்டு வந்துட்டேன்னு இந்த மாதிரி தான் உங்கள் உள்ளங்கையை வச்சு தான் நீங்கள் தேய்க்கணுமே தவிர இது பண்ண வேண்டாம், ரொம்பையும் அழுத்தி தேய்க்க வேண்டாம். உள்ளங்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். மாவு இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடும். அதுக்கப்புறமா பூரி சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அடித்து பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து நல்லாவே சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் அடித்து பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம மாவு வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு உணர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக நீங்கள் பிசைஞ்சிருக்கீங்கன்னா ஒரு செக் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பூரி சாஃப்டாக வரும். அதுக்கடுத்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ பூரிக்காக அதை எடுத்துகிட்டு மாவை நான் இந்த மாதிரி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. ஈவனாக திரட்டினீங்கன்னா பூரி நல்லா ரவுண்டாக புஷ்ஷுன்னு வரும். ஸோ திரட்டிட்டு எனக்கு வந்து ஈவனாக வரல, ஸோ நான் வந்து இந்த மாதிரி மூடி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் எல்லாமாவே அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா 1 பை 1 நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்க ஒரு சின்ன பீஸ் வெங்காயத்தை இது மாதிரி போட்டால் அது வந்து செவந்து மேலே வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூரியை போடணும். பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பூரி உப்பி மேலே வரும், இல்லைன்னா பூரி உப்பாது. இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வர்றதுக்கு கரண்டியை வச்சு ஒரு லைட் தம்பு இம்ப்ரெஷன் மாதிரி மேலே கொடுத்திங்கன்னா போதும். பூரி வந்து நல்லா உப்பி வந்துடும். அமுத்தி விடணும் லைட்டாக மேலே. அப்படி இல்லைன்னா எண்ணெய் மேலே தொளிச்சு விடுவாங்க சிலர். நீங்கள் அமுத்தி விட்டாலே மேக்ஸிமம் வந்துடும். அந்த மாதிரி 1 பை 1 போட்டு எடுத்துக்கணும். பார்த்திங்களா எப்படி நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம ஜீனி போட்டதுனால நல்லாவே பூரி வந்து நமக்கு செவந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இது மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டை பூரி பண்ணி சாப்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.